திருநெல்வேலி மாவட்டத்தின் முக்கிய பகுதியான சங்கரன்கோவில் நகரில் 1974ஆம் ஆண்டு 46 கடைகளை கொண்ட வணிக வளாகமும் மெயின் ரோடு அருகில் 20 கடைகளும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டன. நாளடைவில் சங்கரன்கோவில் நகர மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப பஸ் நிலையத்தின் பாதையாக இருந்த பகுதியை மறித்து கூடுதலாக 10 கடைகள் அமைக்கப்பட்டன. மார்க்கெட்டு ஆரம்பித்து 45 வருஷ காலமாக போகுது. மக்கள் தொகை அதிகரிக்கும் போது மார்க்கெட்டு விரிவாக்கம் பண்ணாமல் அப்படியே இருக்கிறார்கள். வருஷத்துக்கு ஒரு முறை மார்க்கெட் 25 வருஷம் 25 லட்சம் 30 லட்சத்துக்கு ஏலம் விடுறாங்க. ஏலம் விட்டு எங்களுக்கு எந்த அடிப்படை வசதி எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் யூரியன் போகிறதுக்கு எதுக்கும் இல்லாமல் ஒரு தண்ணி வசதி இல்லாத காரணத்தினால் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். தற்போது பெருநகரமாக உருவாகியுள்ள சங்கரன்கோவில் நகரில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருவதால் இந்த தினசரி மார்க்கெட் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் தினசரி மார்க்கெட்டில் உள்ள கடைகளின் வாடகையை வசூல் செய்து கொள்ளும் உரிமைக்காக சுமார் 20 லட்சம் வரையில் குத்தகைக்கு விடப்பட்டு நகராட்சி நிர்வாகம் வருவாய் ஈட்டி வருகிறது. ஆனால் நகராட்சி நிர்வாகத்திற்கு ஆண்டுதோறும் ஒரு பெரும் தொகையை வருவாயாக ஈட்டித் தரும் தினசரி மார்க்கெட்டின் நிலையோ பரிதாபமாக உள்ளது. அந்த குப்பையை கொட்டுறத காய்கறியை பூரா எடுத்து 2-3 ஸ்கூலுக்கு இந்த ஆயாம்மா பூரா வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுனால ஹாஸ்டலுக்கு எல்லாம் கொடுக்கறதுனால நோய்கள் அதிகமாக பரவுது. மார்க்கெட்டில் நல்ல பொருளான தேவையான பொருளை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்குமாறு பணிவுரை கிடைக்குது. தினசரி மார்க்கெட்டில் இருந்து அகற்றப்படும் காய்கறி கழிவுகளை கொட்டுவதற்கு முறையான வசதிகள் இல்லாததால் பேருந்து நிலையத்தின் உட்பகுதியிலும் பழைய நகராட்சி அலுவலகத்தின் எதிரிலும் காய்கறி கழிவு குப்பைகளை கொட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பகுதியில் கொட்டப்படும் காய்கறி கழிவுகளிலிருந்து ஒரு சில அங்கன்வாடி மையம் மற்றும் தொடக்கப்பள்ளிகளுக்கு காய்கறிகளை வாங்கி சென்று மதிய உணவிற்கு பயன்படுத்தப்பட்டு வருவதால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாக அதிர்ச்சி தகவலை இங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். 45 வருஷம் இருக்கும். இன்னும் அதுக்கு உள்ள வசதி எதுவும் யூரின் போக பாத்ரூம் போக அந்த வசதி யாரும் நகராட்சி இன்னும் செஞ்சு கொடுக்கல. வருஷத்துக்கு 25 லட்சம் புத்தகம் எடுத்தாங்க. ஆனால் இதுக்குள்ள இன்னும் வசதிகள் எதுவும் கண்டிப்பே இல்லை. கண்டிப்பாக நகராட்சி செஞ்சு தரும். கண்டிப்பாக நகராட்சி இது நடவடிக்கை எடுக்கணும். தினந்தோறும் காய்கறிகள் கொண்டு வரும் விவசாயிகள், வர்த்தக பிரமுகர்கள், பொதுமக்கள் என பல்லாயிரம் பேர் வந்து செல்லும் இந்த தினசரி மார்க்கெட்டில் அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதியோ கழிப்பிட வசதியோ எதுவும் இல்லை என்பதை வேதனையோடு குறிப்பிடுகிறார்கள் வியாபாரிகள். மார்க்கெட்டிற்கு வருபவர்கள் இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டும் என்றால் பேருந்து நிலையத்திற்குள் இருக்கும் கட்டண கழிப்பிட கட்டிடத்திற்கு தான் செல்ல வேண்டும். இங்கு காய்கறிகளை வாங்க வரும் பொதுமக்கள் தங்களது இருசக்கர வாகனங்களை நிறுத்த போதிய இடவசதி கூட இல்லாததால் மார்க்கெட்டின் எதிரே சாலையோரத்தில் நிறுத்தப்படுவதால் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் பேருந்துகள் மிகுந்த சிரமத்திற்கு இடையே தான் சென்று வருகின்றன. அவ்வப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இப்போ உள்ள சனத்தொகை மக்கள்கள் ஃப்ரீயாக நின்று சரக்கு வாங்க அந்த வெளியில் இருக்க அந்த பாமர மக்களுக்கு ஒரு கடை எங்கே உள்ள வச்சுருக்காங்கன்னு 50 கடையிலையும் அவங்க குடியிருந்தாங்கன்னா பசாரும் சுத்தமாக இருக்குது. சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து விவசாயிகளால் கொண்டு வரப்படும் காய்கறிகள் இங்கிருந்து அண்டை மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்படும் காய்கறிகளை லாரிகளில் ஏற்றவோ இறக்கவோ போதிய இடவசதிகள் கிடையாது. இதனால் எப்போதும் நெருக்கடியுடன் காணப்படும் பேருந்து நிலையத்திற்குள் லாரிகளை நிறுத்தி காய்கறிகளை ஏற்றுவதால் பொதுமக்களும் சுமை தூக்கும் தொழிலாளிகளும் தினந்தோறும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இவ்வளவு ரூபாய்க்கு ஏலம் போகக்கூடிய இந்த மார்க்கெட்டில் அடிப்படை வசதிகள் இருக்கிறதா என்று பார்த்தால் கேள்விக்குறியாகவே உள்ளது. வாகன வசதி, அதாவது இந்த மார்க்கெட்டுக்கு வருபவர்களும் இங்கே லோடு சுமக்கும் தொழிலாளர் அவருடைய வாகனத்தை நிறுத்துவதற்கு என்று தனி இடம் கிடையாது. மேலும் சுகாதாரத்தை பேணிக்காக்கும் வகையில் ஒரு சிறுநீர் கழிப்பதற்கோ ஒரு இயற்கை உபாதைகளுக்கு செல்வதற்கோ தகுந்த இடவசதி எங்களுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை. மேலும் அடிப்படை தேவையான குடிநீர் வசதி மொத்தமாக செய்து கொடுக்கப்படவில்லை. இதை பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் அவர்கள் எதையும் கண்டுகொள்ளவே இல்லை. சங்கரன்கோவில் காந்தி நூற்றாண்டு நினைவு மார்க்கெட்டை மேம்படுத்த நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கணேசன், நியூஸ் 7 தமிழ், சங்கரன்கோவில்.